அவர்கள் வந்து செய்த துரோகம் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. இப்போ ஓபிஎஸ் அவர்கள்லாம் கட்சியில சேர்த்துக்கிட்டோம்னா தொண்டர்களே ஏத்துக்க மாட்டாங்க. கட்சியோட தலைமை அலுவலகத்தை வந்து ரவுடிகளை வைத்து அடித்தவர் வந்து ஓபிஎஸ். அவர் எப்படி நீங்க கட்சியில சேர்த்துக்க முடியும்? புரியுதுங்களா? சிறுபான்மையோட கருத்து வந்து பாத்தீங்கன்னா, விருப்பம் வந்து பாத்தீங்கன்னா தாவேக்காவோட போகணுங்கிறது தான் இருக்கு. புரியுதுங்களா? ஒரு சிலர் அதுதான் இவங்க ஜோதிமணி இந்த மாதிரி மாணிக்கம் தான் இவங்கெல்லாம் சுயநலவாதிகளால் காங்கிரஸ் வளர்க்க முடியவில்லை, இங்க வளரவில்லைன்னு சொல்றது இந்த மாதிரி ஆட்களை தான் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்கிறதா உண்மை. திமுக சைடு தான் கலகலத்து போயிருக்கிறாங்க கூட்டணியில வந்து. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க தாவேக்காவோட ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸோட தாவேக்கா ஆதரவு குரல்கள் வந்து மிக பலமாக ஒலித்து கொண்டு இருக்கிறது. தனி பலம்ங்கிறது திமுகவுக்கு கிடையாது, கூட்டணி பலம் மட்டும்தான். தனியாக நிற்பதற்கு அஞ்சுகிற இதுதான் வந்து அவங்க 234 தொழில் தனியாக நிற்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து தைரியம் கிடையாது திமுகவுக்கு வந்து. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு வழக்கறிஞர் வயை ஆனந்த் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். இன்று சந்திப்பு முடிந்திருக்கிறது. பாஜக தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன், எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய சந்திப்பு முடிஞ்சிருக்கு. ஏன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத தாண்டி வேற என்ன சார்? ஏன்னா டெல்லி போயிட்டு அந்த சூட்டோட சந்திச்சிருக்காங்க. என்ன நடந்திருக்கு? செய்தியாளர்கள் கேள்விக்கும் சிலதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லல. எவ்வளவு செய்தி கேட்டீங்க, எங்கெங்க கேட்டீங்கன்ற மாதிரி கேட்டலாம், வரும் தகவல் வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னன்னா, இப்ப மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து தமிழக வருகையின் பொழுது வந்து மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் வந்து அவர் சந்திக்க இயலவில்லை. ஏன்னா ஏற்கனவே போட்டிருந்த சுற்றுப்பயணத்தினால வந்து இது பண்ணல. அதனாலதான் வந்து இப்போ வந்து டெல்லி சென்று மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சரை வந்து மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் வந்து சந்தித்து வந்திருக்கிறார். கூட்டணி பேச்சுவார்த்தை இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில இது வந்து பாத்தீங்கன்னா இந்த திமுக அமைச்சர்கள் மேல் இருக்கிற ஊழல் புகார்களை பற்றியும் பேசிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப அங்க பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பேச்சுவார்த்தை எப்படி போனது, உள்துறை அமைச்சரோட எப்படி ஒரு இது இணக்கமான ஒரு இது போகணும், அவங்க என்னென்ன சொன்னாங்க, ஒரு எடப்பாடியார் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதோட ஒரு தொடர்ச்சியாக தான் இன்று வந்து தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவங்க சந்தித்து தேர்தலை எப்படி எதிர்கொள்றது, எப்படி நம்ம வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற மாதிரி தான் பேசியிருக்காங்களே தவிர வேற ஒன்றும் இதுல வந்து இது கிடையாது. மற்றபடி இத்தனை சீட்டு அத்தனை சீட்டு அப்படிங்கிற எல்லாரும் வந்து ஒரு தப்பான ஒரு இதை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கூட்டணி வந்து இன்னும் முழுமையை அடையவில்லை அப்படிங்கிறது தான். இப்போ வந்து ஏற்கனவே வந்து அதிமுக பாஜக கூட்டணியில இருந்தது, இப்ப பாமக வந்து சேர்ந்திருக்கு. இன்னும் மன்மோகன் அண்ணன் எடப்பாடியார் கூறியது போல ஒரு மாபெரும் கூட்டணியாக உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வலியுறுத்திருக்கு. அதோட முதல் படிதான் வந்து பாமக வந்து கூட்டணியில வந்து இணைந்திருக்கிறார்கள். இது போன்ற இன்னும் வந்து பல்வேறு கட்சிகள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணியில வந்து உள்ளது. அதெல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சீட் ஷேரிங் இருக்கும். சும்மா இப்பதான் பத்திரிகையில இத்தனை சீட்டு கொடுத்தாங்க, அத்தனை சீட்டு கேட்டாங்க. மீட்டிங்கோட சாராம்சம் என்ன சார்? அது ஏற்கனவே அதிமுக பாஜக இல்ல, இன்னும் பல கட்சிகள் வர வேண்டி இருக்குல்ல. ஏன்னா கூட்டணி முழுமை அடைஞ்சாதான் யாராருக்கு எத்தனை சீட்டுன்னு பேச முடியும். இப்பயே வந்து இந்த கட்சிக்கு இவ்வளவுன்னா இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல வந்து இன்னும் வந்து பல கட்சிகள் வந்து கூட்டணிக்கு வர்றதுங்கிறப்ப அவங்களுக்கு சேர்த்து தானே ஷேரிங் பண்ணணும். நீங்க இப்ப 3 பேர் இருக்கிறோம்னா 3 பேர் இன்னொரு 4 பேர் வந்தாங்கன்னா எல்லாம் கூட்டணி முழுமை அடைந்த பின்புதான் வந்து அந்த சீட் ஷேரிங் வந்து நடக்கும். இது வந்து என்னன்னா, இப்ப டெல்லி போயிட்டு வந்திருக்கிறாங்க. அங்க என்ன பேசப்பட்டது, என்னது, அடுத்து நம்ம எப்படி தேர்தலை பிரச்சாரத்தை கொண்டு போகுது, அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து சீட் ஷேரிங்கிறதெல்லாம் கூட்டணி முழுமை அடைந்ததுக்கு அப்புறம் தான் வந்து சீட் ஷேரிங் வந்து வரும். இது சும்மா வந்து ஒரு தப்பான ஒரு இதை வந்து இந்த திமுக சார்ந்த நபர்கள் வந்து இந்த மாதிரி தப்பான நெரேட்டிவ் செட் பண்றது. புரியுதுங்களா? அமித்ஷா இங்க வர்றாரு, உள்துறை அமைச்சர், அவரு வாராது வந்த மாமணின்ற மாதிரி அவரு வர்றாரு. ஏன்னா எலெக்ஷன் அப்ப இன்னும் அடிக்கடி வருவார்னு வச்சுக்கலாம். இருந்தாலும் அமித்ஷா இங்க வர்றப்போ எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சந்திக்கல அப்படின்றத எதிர்கட்சிகள் ஒரு மாதிரி விமர்சித்து பேசுறாங்க. ஏன் அந்த கூட்டத்தை வந்து இன்னொரு நாள் வச்சுக்கலாம், இப்போ ஏற்கனவே பயண திட்டமிட்டு சொல்றீங்க, அது இன்னொரு நாள் கூட வச்சுக்கலாம், வந்து இவரை பார்த்துட்டு போயிருந்தா பாண்டிங் நல்லா இருக்குன்ற மாதிரி. இப்ப என்னன்னா, இது வந்து இவரு ஏதோ கோவத்துல இருக்காரு, அமித்ஷா வந்து இவரு டெல்லி போறாரு அப்படின்னு உடனே எடப்பாடி கே பழனிசாமி எதுக்கு போகணும்? அவரு தானே கூட்டணியுடைய தலைவர், முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தானே, ஜெயிச்சா அவர் தானே முதலமைச்சர், அவரு எதுக்கு போய் அங்க போய் அமித்ஷாவை பாக்குறாரு அப்படின்னு சொல்ல கேள்வியும் வைக்கப்படுது. 2 கேள்வி. மூணாவது இன்னொரு கேள்வி என்னன்னா, ஊழலுக்கு எனக்கு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்தத்தான் அவர் போயிருக்காரு. ஆதாரங்களை கொடுத்து வலியுறுத்தத்தான் போனார். ஏன்னா கவர்னரை பார்த்துட்டு அந்த சூட்டோட சொல்ல அங்க போனாருன்ற தகவலும் வருது. என்ன அப்படின்னா, எலெக்ஷன் நேரத்துல இந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்காக பாஜக தயங்குவதாகும், ஆனால் எனக்கு அதுதான் வேணும் அப்படின்ற ஒரு வலியுறுத்தல இன்டென்சிவா போனாருன்னு சொல்லப்படுது. இதுதான் அப்படி தப்பான ஒரு நெரேட்டிவ் செட் பண்றது வந்து திமுக வந்து கை வந்த கலை. இப்ப வந்து இந்த ஊழல் பட்டியலை வந்து கொடுத்துருக்குறோம் கவர்னர்கிட்ட.
என்ன நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம். இதுக்காக அங்கே போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது திரு அமித்ஷா அவர்களை. இதில் இன்னொரு இதுவும் பார்த்தீங்கன்னா, இப்போ தொடர்ந்து இப்போ சமீப காலமாக பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் வந்து திரு நயினார் நாகேந்திரன் தொடர்ச்சியாக பல அமைச்சர்கள் வந்து ஊழல் இதில் வந்து சிக்கியிருக்கிறாங்க. 17 பேர்னு சொல்லி குறிப்பிட்ட எத்தனை நம்பர்னே குறிப்பிட்டு சொல்றாரு. இதுல யாரெல்லாம் உள்ள போவாங்க, யாரெல்லாம் வெளியே இருப்பாங்க தெரியாதுன்னு தொடர்ந்து வந்து திரு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களே கூறிட்டு இருக்கிறப்ப அது மட்டும் தான் சொல்றாங்க, நடவடிக்கை இல்லையே இல்ல. அப்ப அவங்க சொல்றப்ப நாங்க அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா அவங்க கட்சியே இப்ப மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து இந்தியாவிலேயே பெரிய ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து சொல்றப்ப அவங்க எடுக்கிறாங்க. நாங்க ஏன் போட்டு அதுக்கு பிரஷர் கொடுக்கணும்? புரியுதுங்களா? இதுதான் அந்த மாதிரி தப்பான ஒரு இது பண்றதா எதிர்கட்சியா சொல்ல வேண்டியது கடமை. என்ன அது சொல்லலாங்க. நம்ம வந்து அதான் இதுக்காக தான் போனார் அப்படிங்கிறது வந்து இவங்க சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி வந்து இன்னைக்கு வலுவாக உள்ளது. இன்னும் பல கட்சிகள் மாண்புமிகு அண்ணன் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் கூறுவது இன்னும் பல கட்சிகள் வருது. அதே அந்த சைடு பாத்தீங்கன்னா தான் திமுக சைடு தான் கலகலத்து போயிருக்கிறாங்க கூட்டணியில வந்து. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க தாவேக்காவோட ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸோட தாவேக்கா ஆதரவு குரல்கள் வந்து மிக பலமாக ஒலித்து கொண்டு இருக்கிறது. பெரும்பான்மை காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்கள் வந்து தாவேக்காவோட போகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த கூட்டணி தான் சலசலத்து போய் இருக்கிறது தான் உண்மை. அதை மறைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி மடைமாற்று வேலை செஞ்சு இந்த மாதிரி தப்பான ஒரு நெரேட்டிவை அதிமுக மேல வந்து இந்த மாதிரி ஒரு செட் பண்றாங்க அப்படிங்கிறதா என்னோட கருத்து. பாமக வந்திருக்கு சார். இப்ப பாமக வந்தது கூட அன்புமணி ராமதாஸ் உள்ள வந்தது ரொம்ப சிலாகத்து ஜெல்லாயி சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அப்படியே அந்த பக்கம் அப்பா ஐயா ராமதாஸ் அவர்கள் இதுல அவருக்கு உடன்பாடு இல்லை, நீங்க கூப்பிட்டு பேசுனதே தப்பு, பேசியிருக்க கூடாது, அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஆப்போசிட் பண்றது அப்படின்றதும், இதை எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி வைக்கும்போது அவர் ஒண்ணுமே பேசாம அவர் பாட்டுக்கு போனது அப்படின்றது இது அரசியல் களத்துல எப்படி எதிரொலிக்கும்? இல்லைங்க, அவங்க சண்டைங்கிறது அதுக்குள்ள நம்ம போகணும்னு விரும்பல. நம்ம வந்து பாமக வந்து அவர் வந்தாங்க, அவங்க வந்து தொகுதி உடன்பாடு பேசிட்டு இருக்காங்க, அவங்க வந்து உள்ள வராங்க. வாக்கு ஷேரிங்கே மாறும்ல சார். இப்போ ராமதாஸ் ஐயாவுக்கான வாக்கு அன்புமணி ராமதாஸுக்கான பலம் அப்படிங்கிறதும் தனித்தனியா தானே இப்ப இருக்கு. இல்ல இப்போ கூட நேற்று கூட வந்து அவர் திண்டிவனத்துல பேட்டி கொடுக்குறப்ப நாங்க எந்த கூட்டணியும் 2 நாள்ல முடிவு எடுப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அவரும் வந்து இதுக்கு தான் போவோம் அதுக்கு தான் போவோம்னு எதுவுமே சொல்லலை. ஸோ அவங்க கூட்டணி முடிவு என்ன எடுக்கிறாங்கன்னு பார்த்து தான் நம்ம வந்து இது பார்க்கலாம். ஆனால் என்டிஏ வரமாட்டார்ல சார், ஏன்னா மகன் இருக்கிற இடத்துக்கு அப்பா திரும்ப வரமாட்டார். அதுக்கு கூட அவர் நாங்க இல்லைன்னு சொல்லலையே. அவர் பேட்டியில பாத்தீங்கன்னா அதற்கு கூட வந்து இந்த மாதிரி இருக்கு. அதுக்கு அவர் மழுப்பலாக தான் பதில் சொல்றாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பேட்டியில பாத்தீங்கன்னா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த மாதிரி அன்புமணி ராமதாஸ் இருக்க கூட்டணியில் நாங்கள் சேர மாட்டோம்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக கூறவே இல்லை அப்படிங்கறதான் உண்மை. நேற்றைய அவரோட பேட்டியில பாத்தீங்கன்னா தெரியும். அங்க வந்து என்ன ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜும் அவர் வந்து கொடுக்கல. இன்னும் 2 நாள்ல முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். இந்த கூட்டணிக்கு முன்னாடியே அன்புமணி ராமதாஸுக்கு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதியெல்லாம் வந்து சந்திக்கிறதுக்கு முன்னாடியே ராமதாஸ் ஐயாவுக்கான வாய்ப்பு அவருடைய பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஒரு தரைமறையில நடந்தது என்ற தகவலும், ஆனா அவருக்கு பிடி கொடுக்கலன்ற வர்ற தகவலும் எந்த அளவுக்கு உண்மை சார்? அவர் இல்லைங்க, அதை சீரியஸா எடுத்துக்கலையா ராமதாஸ் ஐயா? இந்த மாதிரி எந்த ஒரு இது நடக்கலைங்க. இது வந்து சும்மா அப்படி ஒரு வதந்திகளா தான் போயிட்டு இருக்கே தவிர இந்த மாதிரி அவர் முன்னாடி வந்திருக்கலாம்ல சார். அன்புமணி ராமதாஸ் வரதுக்கு முன்னாடி ராமதாஸ் ஐயா வந்திருக்கலாம் கூட்டணிக்குள்ள வந்திருக்கலாம். அவர் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். அவர் அந்த முடிவை ஏன் எடுக்கல? இன்னும் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். புரியுதுங்களா? அதனால வந்து இப்ப நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவர் நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்புல கூட திண்டிவனத்துல வந்து இங்க என்டிஏ கூட்டணி வரமாட்டேனோ இல்ல அங்க எதுவுமே சொல்லல. புரியுங்களா? அவரு ஒரு இதாலதான் போயிருக்காரே தவிர அவர் எதையுமே மறுக்கவில்லை. புரியுங்களா? இந்த மாதிரி என்டிஏ கூட்டணிக்கு வருவீங்களான்னு அவர் முடிவு எடுத்திருந்தாருன்னா அவரோட மகன் அன்புமணி இருக்கிற கூட்டணி வரமாட்டேன்னு நேத்தே சொல்லியிருக்கலாம்ல. இந்த முடிவை அவர்கள் எடுக்கவில்லை அப்படிங்கிறதுதான் அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. சரி, இப்ப தேமுதிக அடுத்தது, ஏன்னா பல கட்சிகள் அப்படின்னா அடுத்த ஆப்ஷன்ல இருக்கிறது தேமுதிக தான். அவங்க எல்லா பக்கமும் பேசுறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வருது. அது பொதுவெளியிலுமே தகவலா வருது. ஒருவேளை டிமாண்டிங்ல இருக்காங்களா? அங்க எவ்வளவு தர்றாங்க, நீங்க எவ்வளவு தர்றீங்க, ராஜ்யசபா சீட் அப்படின்றது டிமாண்டின் உச்சமா இருக்கு. இப்போ ஒருவேளை அவங்க திமுக கூட்டணின்ற முடிவு எடுக்கிறாங்கன்னா அங்க ராஜ்யசபா சீட் அப்படிங்கிறது ரொம்ப நிச்சயமா கிடைக்காது அப்படின்ற நிலையில தான் இருக்கு. இப்போ அவங்களுடைய ஆப்ஷன் என்னவா இருக்கும்? அவங்க இன்னைக்கு அவங்க மகாநாடு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கடலூர்ல. இன்னைக்கு வந்து அவங்க கூட்டணி தொடர்பான முக்கிய அறிவிப்பை வெளியிடுவேன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. பொறுத்து வந்து பார்ப்போம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நாங்க ஏற்கனவே வந்து இப்ப இந்த பாராளுமன்ற இதுல வர்றப்பயே வந்து அவங்க வந்து முதல் ராஜ்யசபா சீட்டுன்னு சொல்லி தான் எங்களோட இதா இருந்தாங்க. மறுபடியும் இப்ப நாங்க சமீபத்துல வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் இன்னும் வருகின்ற 2026 அந்த மாதிரி வர்றதுல வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறோங்கிற உத்தரவாதத்தையும் நாங்க கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? அதனால பார்ப்போம் அவங்களோட முடிவு என்னங்கிறது இன்னைக்கு தெரிய போது பாத்துக்கலாம்.
ஜனநாயகன் ஒரு பக்கம் அது சிக்கல்ல போயிட்டு இருக்கு. இப்ப காலையில யூஏ கொடுத்துருக்காங்க, அதை எதிர்த்து மத்திய தணிக்கை சான்றிதழ் வாரியமே அப்பீல் போயிருக்காங்க, இந்த மாதிரி போகக்கூடாதுன்ற மாதிரி போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பராசக்தின்ற ஒரு சக்தி ஒண்ணு உருவாகி கொண்டிருக்கிறது. ட்ரெய்லர் கூட வந்தது, பல மில்லியன் பார்வையாளர்கள் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அது யார் தயாரிச்சாங்க என்ன அப்படின்றத தாண்டி அது ட்ரெய்லர் நீங்க பாத்தீங்களா? பராசக்தி அப்படின்றது இந்த நேரத்துல தேர்தல் நேரத்துல வர்றது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏதாவது அரசியல் இருக்கா? கண்டிப்பாங்க. இவங்க வந்து மிக அழகாக திட்டமிட்டு திமுகவை சார்ந்த அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த படத்தை வந்து தயாரித்து இருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பையன் இன்பநிதி தான் வந்து அதை வெளியிடுகிறார். இது வந்து ஒரு திட்டமிட்டே தேர்தலுக்காக இந்த தேர்தல் சமயத்திலே இப்படி ஒரு படம் வர வேண்டும் என்று ஏற்கனவே திட்டமிட்டு அவங்க செய்தது தான் இந்த பராசக்தி படம். அதில் பார்க்குறப்ப எண்ணற்ற ஏதோ இந்திய எதிர்ப்பு அது இதெல்லாம் சொல்கிறாங்க. அதில் எண்ணற்ற அதாவது நடக்காத பல விஷயங்களை வந்து நடந்தது மாதிரி இவர்கள் வந்து மடைமாற்றுகிறார்கள். இந்த படம் மக்கள் மத்தியில் பெரிய ரீச் ஆகி இது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும், அதன் மூலியமா நம்ம வந்து தேர்தல் கணக்கை பார்க்கலாம் அப்படிங்கிறது திமுக பிரச்சாரமா பண்ணிருக்கோம். அதுக்கு தான் அவங்க பிளான் பண்ணது. அது எந்த அளவுக்கு இது வந்து பார்ப்போம் நம்ம வந்து. ஏன்னா இன்னும் வந்து இந்திய எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அது எந்த அளவுக்கு இன்றைக்கு இருக்கிற தலைமுறையினர் வந்து அதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது சொல்றேன், முன்னுக்கு புறம் ஏகப்பட்ட பொய்யான பல விஷயங்கள் தான் அந்த ட்ரெய்லர்ல பார்க்குறப்ப தெரியுது. படம் வந்தாதான் என்னன்னு தெரியும். இது வந்து முழுக்க அரசியலுக்காக இவர்கள் வந்து தேர்தலை மனதில் வைத்து இந்த படம் வந்து இப்போ வெளியிடுறதுக்கு வந்திருக்கு. இந்த படம் வெளியீட்டுக்கு வந்திருக்கு. எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள்ட்ட கேள்வி வைக்கிறாங்க, சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வருவாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கும்போது, அது குறிப்பா ஓபிஎஸ் சசிகலா கேட்கும்போது எத்தனை தடவை சொல்றேன், 50 தடவைக்கு மேல மாதிரி டக்குன்னு ஒரு வார்த்தை அடிக்கிறார். ஆனா அதே டிடிவியை சேர்ப்பீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவரு மலுப்பலா ஒரு பதில சொல்றாரு. என்ன ஸ்டாண்ட் அது? அதாவது பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடி வந்து முதலிலிருந்தே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து கட்சியில இடம் கிடையாது. திருமதி சசிகலா அவர்களுக்கும் திரு பன்னீர்செல்வம் அவர்களும் கட்சியில வந்து இடம் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இடம் கிடையாதுன்னு பல முறை சொல்லிட்டாங்க. மறுபடியும் அதே கொஸ்டின் அவங்க வந்து கேட்டுட்டு இருந்தா, அதான் வந்து அண்ணன் எடப்பாடியார் வந்து சொன்னாரு, 50 முறைக்கு மேல நான் சொல்லிட்டேன், இன்னும் அதையே கேட்குறீங்க. ஏன்னா பொதுக்குழுவால நீக்கப்பட்டவர்கள் வந்து, ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து செய்த துரோகம் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. ஓபிஎஸ் அவர்கள்லாம் கட்சியில சேர்த்துக்கிட்டோம்னா தொண்டர்களே ஏத்துக்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் வந்து கோவிலாக மதிக்கின்ற கட்சியோட தலைமை அலுவலகத்தை வந்து ரவுடிகளை வைத்து அடித்தவர் வந்து ஓபிஎஸ். அவர் எப்படி நீங்க கட்சியில சேர்த்துக்க முடியும்? புரியுதுங்களா? ஏன்னா தொண்டர்கள் வந்து கோயிலா நினைக்கிற ஒரு இடத்த வந்து அப்படி பண்ணவர் வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள். என்னங்க அவர் தாங்க ரவுடி. எல்லா டிவில சேனல்ல எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பொதுக்குழு வந்து அங்க வானகரத்துல கூடிட்டு இருக்கு. இவர் வந்து ரவுடிங்களை கூப்பிட்டு போயிட்டு அத்தனை பேர் கல்லு ஜல்லி எவ்வளவு பார்த்தோம், கண்கூடாதாக பார்த்தோம். அதுக்கு பாதுகாப்புக்கு நின்ற மாவட்ட செயலர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலர் மேலாம் வழக்கு. ஏன்னா அடித்தவர்கள் மீது வழக்கு கிடையாது, அடி வாங்கியவர்கள் மேல வழக்குப்பட்டது. அது கட்சி ஆபீஸ் சீலே வச்சாங்க. வந்து ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து கொண்டு சீலெல்லாம் வச்சாங்க. இன்னொன்று கட்சிக்கு எவ்வளவு பெரிய துரோகங்களை இணைத்திருக்கிறார் இவர் வந்து. தொடர்ந்து வந்து கட்சிக்கு எவ்வளவு இடையூறுகள், எத்தனை சட்ட போராட்டங்கள் நடத்தி கட்சியை மீட்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் ஆளாயிருக்கோம்னு சொல்லிட்டு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற ஒவ்வொரு தொண்டருக்கும் தெரியும். புரியுங்களா? அதனால வந்து தொண்டர்களை ஏத்துக்க மாட்டாங்கிறத உண்மை. அதோட தொண்டர்களோட வெளிப்பாடு தான் வந்து மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து தெளிவாக ஒரு முடிவெடுத்து விட்டார். அதனால அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர்களுக்கு இடம் கிடையாது அப்படிங்கிறது உண்மை. திரும்ப பத்திரிகைகள்ல பலவரும் ஓபிஎஸ் என்ன அவர் பெரிய சக்தி அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப என்னன்னா, இப்போ ரீசெண்டா பாலகங்காதரன் மற்றும் இன்னொருத்தர் சுப்புரத்னம் 2 பேரும் போயிட்டு அவருடைய முன்னாள் சட்டமன்ற ரொம்ப அவர் இப்ப நெருக்கமா இருந்தார்கள். அவர் திமுக போய் இணைஞ்சிருக்காங்க. இருந்த எல்லாருமே போயிட்டாங்கன்னா போய் தன்னிடம் இருக்கக்கூடியவர்களே அவரால் காப்பாற்ற முடியலன்னா அப்ப அவருக்கான வேல்யூ என்ன அப்படின்ற கேள்வி. அது இப்ப நீங்க சரியான கேள்வி கேட்டீங்க. இப்ப இவர் கூட கொஞ்சம் பேர் போனாங்க இல்லையா, அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? அவங்களே தக்க வச்சுக்கிற ஒரு இது இருக்கா, அவருக்கு திறமை இருக்கா, தகுதி இருக்கா? அவங்களுக்கே அதுதாங்க ஓபிஎஸ். இதுதான் ஓபிஎஸ். இது வந்து மக்கள் வந்து புரிஞ்சு கொள்ளணும். புரியுதுங்களா? தான் கூட சென்றவர்களையே அவர் வந்து தக்க வைக்க முடியாத ஒரு நபர் தான் வந்து. ஏன்னா ஒரு சுயநலத்தின் மொத்த உருவம். நான் முதலே சொல்லியிருக்கேன். அவரை தாண்டி சிந்திப்பதே கிடையாது, அவர் குடும்பத்தை தாண்டி சிந்திப்பதே கிடையாது. இவங்கெல்லாம் கூட போய் இத்தனை நாள் பார்த்தாங்க, ஆகா இது டம்மி பீஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு
ஒண்ணு அவங்கவுங்க வழியை பார்த்துட்டு போயிட்டாங்கிறதா உண்மை. என்ன சார், இன்னொரு தகவல் யார் சொல்றாங்க என்னன்றது தெரியல, பட் இணையத்தில் இருக்கக்கூடிய தகவல் உங்கள்கிட்ட கிளாரிஃபை பண்றேன். ஜனவரி 17 எம்ஜிஆர் பிறந்த நாள் அன்னைக்கு அதிமுகவில் ஓபிஎஸ் இணைய போகிறார். அதிமுக வெற்றி பெறும் பட்சத்தில் சபாநாயகராகவோ அல்லது அதிமுகவினுடைய பொருளாளராகவோ அவருக்கு பதவி உறுதி செய்யப்படும் அப்படின்ற செய்தி வருதே, இது என்னது? இது யாரு போடுறா? இதுல என்ன இருக்கக்கூடிய உண்மை என்ன? அதுதாங்க சொல்றேன். இந்த மாதிரி தப்பா இந்த மாதிரி செட் பண்றதா. நேற்று கூட மிக தெளிவாக அண்ணன் எடப்பாடியார் சொல்லிட்டாரு, கட்சியில இடமே இல்லைன்ட்டாரு. இன்னொன்னு நான் சொல்லிட்டேன், ஓபிஎஸ் அவர்களை சேர்த்தால் தொண்டர்களே ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு அவ்வளவு துரோகங்களை இழைத்திருக்கிறார். புரியுதுங்களா? புரட்சி தலைவரால் துவக்கப்பட்ட கட்சி புரட்சத்திலே அம்மா மாபெரும் ஒரு இயக்கமாக வளர்ந்து நிற்கிறத கட்சியை அவர்கள் கட்டிக்காத்த அந்த இதை இவர் குலைக்கின்ற விதமாக அந்த இடம் எல்லாம் கோயிலா நினைக்கிறோம்ல. புரட்சி தலைவர் அவர்கள் அவர்கள் சொந்த இடத்த கட்சிக்காக கொடுத்தாங்க. என்ன அது ஒரு கோயிலா பார்க்குற இடத்துல நீங்க ரவுடிங்களை வச்சு அடிச்சு இது பண்ணா யாருதான் ரசிப்பாங்க. புரியுதுங்களா? அதனால அவர் சேர்க்கிறதுக்கு தொண்டர்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தொண்டர்களோட மனநிலையை தான் அண்ணன் பொதுச்சாளர் எடப்பாடியார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் தான் உண்மை. ஏன்னா இதை பத்தி இன்னும் ஓபிஎஸ் பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறதான் செய்தி. செங்கோட்டையன் அவருடைய பிறந்த நாளுக்கு டிடிவி தினகரன் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? அதாவது ஒரு பிறந்த நாளுக்கு ஒருத்தர் வாழ்த்து தெரிவிக்கிறதெல்லாம் நம்ம உள்நோக்கம் கற்பிக்க கூடாது. ஏன்னா எல்லாம் ஒரே கட்சியில இருந்தவங்க நட்பா பழகியவர்கள் இருக்காங்க. அதனால ஒரு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கெல்லாம் இது உள்நோக்கம் இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். அவ்வளவுதான். சசிகலா அவர்களுடைய நிலை என்ன? அவர் 2026 தேர்தலில் உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கா அதிமுகல? இல்ல அதுதான் அண்ணன் எடப்பாடியார் மிக தெளிவாக சொல்லிட்டாரு. ஓபிஎஸ் பொறுத்தவரைக்கும் திருமதி சசிகலா அவரை பொறுத்தவரைக்கும் கட்சியில் இடமில்லைன்னு சொல்லிட்டாரு. அதுதான் என்னோட கருத்தா நான் சொல்றேன். ஏன்னா பொதுச் செயலாளர் சொல்றாங்கன்னா அதுதானே எங்க தொண்டர்கள் ஒவ்வொருத்தரோட கருத்து அதுதான். திமுக காங்கிரஸ் கூட்டணியில இருக்காங்க. ஜனநாயகன் இஷ்யூல காங்கிரஸ் தாவேக்காவுக்கு ரொம்ப முட்டு கொடுத்து பேசுறாங்க. முட்டு கொடுத்து மீன்ஸ் ரொம்ப ஆதரவா பேசுறாங்க. பலரும் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இது என்ன கூட்டணிக்கான அச்சாரம் அப்படிங்கறத பார்த்தா அப்ப திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்கிறத விரும்பலையா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. அதுதான் முதல்ல சொன்னேன்னா, அதாவது இவங்க திமுக கூட்டணி தான் சலசலத்து போய் இருக்கிறதுங்கிறதா உண்மை. ஏன்னா இப்ப தொடர்ந்து காங்கிரஸ்ல இருந்து பெருவாரியான நிர்வாகிகள் தொண்டர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணியிலிருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிறது அவங்களோட கருத்தா இருக்கு. அதோட வெளிப்பாடுதான் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் பேசுனது. அதுக்கப்புறம் மாணிக்கம் தாகூர், இப்போ ஜோதிமணி போன்றவர்கள்லாம் இப்போ தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. தாவேக்காவுக்கு ஆதரவாகவும் திமுகவுக்கு எதிராக தான் இப்போ அவங்களோட கருத்து நிலவுது அப்படிங்கிறதா உண்மை. அதை பொறுத்து தான் இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட எல்லாருமே ஜனநாயகனுக்கு ஆதரவு குரல் காங்கிரஸ்ல இருக்கவங்க விஜய் வசந்த் முதல் கொண்டு அவர் இது வரைக்கும் எதுவும் பண்ணா அவரு கூட கருத்து தெரிவித்து ஜோதிமணி, மாணிக்கம் தாகூர் எல்லாமே இது பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கள் காங்கிரஸ் இப்போ திமுகவுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது தான் உண்மை. புரியுதுங்களா? அவங்க அதிக சீட்டு கேட்கறாங்க, ஆட்சியில் பங்கு வேணுங்கிறாங்க, ராஜ்யசபா சீட்டு கேட்கறாங்க. தொடர்ந்து அதை தான் அவங்க வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க. அது இல்லாத பட்சத்தில் அவர்கள் கூட்டணி விட்டு வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா தொடர்ந்து அவங்க தாவேக்காவோடையும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. புரியுதுங்களா? இல்லாத பட்சத்தில் அப்படின்னா திமுக இருக்கிற சீட்டு 234 தான். கூட்டணியில இருந்து எந்த கட்சியுமே வெளியில போகல. இப்போ புதுசா மக்கள் நீதி மையம் போய் சேர்ந்துருக்கு. கொடுக்குறாங்களா கொடுக்கலையா தெரியல, பட் அவங்க ஒரு ஆப்ஷன்ல இருக்காங்க. ஏற்கனவே இருந்த ஸ்டேட்டஸ் கோவே போகுது அப்படின்னா கூட காங்கிரஸ்க்கு அதே இடம் தான் அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. இப்போ இவங்க கூடுதலா கேட்கறாங்கன்னா அங்க வழியே இல்லையே. அப்புறம் இவங்க கேட்கறாங்கன்னா யாரு தேர்தலும் போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. இப்போ ஒரு செகண்ட் சாய்ஸ் இருக்கு. சோ அதனால அவங்க மிரட்டத்தான் செய்வாங்க. புரியுதுங்களா? 2011 பாத்தீங்கன்னா 63 சீட் வாங்கினாங்கல்ல. அப்ப இவ்வளவு நெருக்கடியில திமுக இருந்தது. அதை பயன்படுத்தி 63 சீட் வாங்கினாங்க. புரியுங்களா? அப்ப கூட ஆட்சியில் அதிகாரம்ன்றது. ஆனா இப்ப அதை தாண்டிய ஒரு நெருக்கடியை திமுக இவங்க உள்ளாக்குறாங்க. ஏன்னா அந்த நிலைமையில் தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இருக்கு. ஏன்னா அதனால அந்த இதை பயன்படுத்துகிறது அவங்க காங்கிரஸ் இதை பயன்படுத்திக்கணும். ஒவ்வொரு தடவை இதே மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட மனநிலையா இருக்கு. எங்களால தானே ஜெயிச்சு வர்றீங்க, நாங்க கூட்டணியில எங்க ஓட்டு இருக்குல்ல வாங்கி தானே வர்றீங்க, நீங்க மட்டும் ஆட்சியில் அதிகாரத்துல இருக்கீங்க, எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கறாங்க. இல்ல அது நிலைமைய உண்மையிலேயே உள்ளபடி அது உண்மையா? எங்கனாலதான் ஜெயிக்கிறீங்கன்னு சொல்லி காங்கிரஸ் சொல்றதுங்கிறத நம்ம பொதுவெளியில பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைத்ததே கிடையாது. கூட்டணி இல்லாமல் தேர்தலில் நின்றதே கிடையாது. அந்த கூட்டணி பலத்தை வைத்துதான் இவர்கள் இது பண்ணிட்டு இருக்கிறாங்களே தவிர கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி 2 கட்சி வந்தாலே திமுக பெரிய பின்னடைவு சந்திக்கும். புரியுங்களா? இன்னைக்கு இதே கூட்டணி தொடர்ந்தால் கூட
இது மக்கள் விரோத போக்கு தான் இந்த 4.25 வருஷம் ஆண்டிருக்காங்க. அதனால இந்த கூட்டணி அவங்க தொடர்ந்தால் கூட திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சி கட்டிலிருந்து தூக்கி எறியப்படுவது உறுதி. அப்படிங்கிறப்ப வந்து நீங்க வந்து அதுல இருக்க இன்னொரு கட்சி வெளியே போனா இன்னும் உங்களுக்கு வந்து மைனஸ் தானே. அது செய்ய மாட்டேன், சும்மா பயம் தான் காட்டுறாங்க அப்படின்றது சொல்றாங்களே சார். இல்ல ஏன்னா அவங்க இன்னைக்கு அதாவது இப்ப இதுக்கு திமுகவுக்கு எதிரான குரல் வந்து கொடுக்கறவங்கன்னு நீங்க யாருன்னு பாத்தீங்கன்னா திரு ராகுல் காந்தி அவர்கள் மிக நெருக்கமாக இருக்கிறவர்கள் தான் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப வந்து திரு பிரவீன் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்களாக இருக்கட்டும், திரு ஜோதிமணியாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே ராகுல் காந்தியுடன் மிக நெருக்கமாக இருப்பவர்கள். சோ ராகுலின் இது இல்லாம வந்து சோனியா காந்தி கிட்ட பேசுறாங்களே சார். இல்லங்க, அதாவது இப்ப ராகுலோட நெருங்கிய சகாக்களே பேசுறாங்கன்னா ராகுல் சம்மதம் இல்லாமலா பேசுவாங்க? புரியுதுங்களா? அதனால வந்து அவங்க ஒரு தெளிவான முடிவு எடுத்து இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறார்கள்ங்கிறதா உண்மை. ஒரு மேடையிலுமே திமுக தீய சக்தி அப்படின்ற மாதிரியும் கடுமையான குற்றச்சாட்டுகளையும் விஜய் வெளிப்படையாக வைக்கிறார். கட்சி பேரை சொல்லியே வைக்கிறார். அவருடைய திரைப்படம் வருது அப்படின்றப்போ அதுக்கு பாஜக ஏதோ தணிக்கை சான்றிதழ் அப்படின்ற விஷயத்துல தாமதம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் அவருக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குறாங்க. அப்படின்னா ஒருத்தர் நேரடியாக திமுக எதிர்க்கிறார், அந்த கூட்டணியில் இருக்கிறது காங்கிரஸ், நீங்க அவருக்கான படத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க அப்படின்னா இது எப்படி சார் வெளிப்படையா தெரிவிக்கிறாங்க? இதுக்கு திமுகவும் இது வரைக்கும் எதுவுமே அமைதியா இருக்கு. TKS இளங்கோவன் தான் எனக்கு தெரிஞ்சு இது அவருடைய சொந்த கருத்துன்னு ஒரு கருத்தை சொல்லிருக்காரு. மற்றபடி வேற எந்த திமுக சார்ந்தவர்களும் காங்கிரஸ் பேசுறத, ஜனநாயகனுக்கு ஆதரவாக காங்கிரஸ் பேசுறத எந்த கருத்தும் சொல்லல. இது எப்படி எடுத்துக்கிறது? இல்ல அதுதாங்க சொல்றேன். ஏதாவது ஒரு வகையில வந்து தொடர்ந்து வந்து இப்ப திமுகவுக்கு வந்து காங்கிரஸ் வந்து அழுத்தம் கொடுத்து கொண்டு இருக்கிறது. இது கூட அப்படி சிண்டி பாக்குறது தான். புரியுதுங்களா? அவர் வந்து திமுக தீய சக்திங்கிறார் இல்லையா? அவருக்கு இவ்வளவு இத்தனை பேர் வரிந்து கட்ட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. நான் கூறியது போல, அதாவது இன்னைக்கு தாவேகா நிலைப்பாடு எடுக்கிறதும் திமுக வந்து இது பண்றதும் இன்னைக்கு தமிழக காங்கிரஸ்லயே வந்து ஒரு சில சுயநலத்துக்காக வந்து காங்கிரஸை வந்து அழித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் திரு ஜோதிமணி அவர்கள்லாம் பேசியிருக்காங்கிறப்ப நீங்க பார்க்கணும். திமுக ஆதரவு நிலை எடுக்கிறவர்களை வந்து அட்டாக் பண்ணி அவங்க கட்சிகளிலேயே வந்து அட்டாக் பண்ணி பேசுறாங்க. இப்படி பேசும் நபர்கள் அனைவருமே திரு ராகுல் காந்தி அவர்களோட நெருங்கிய சகாக்கள் அப்படிங்கிறது உண்மை. அதனால வந்து கட்சி மேலிடமே வந்து காங்கிரஸோட மேலிடமே வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து விலகலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும். அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத. இப்போ காங்கிரஸ் வந்து தாவேக கூட்டணியை விரும்புதுன்னே எடுத்துக்கோங்களேன், அப்படி ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாமே. அதை ஏன் வந்து திமுக நெருடலா வச்சு, திமுக வந்து ரொம்ப சங்கடப்படுற மாதிரி வச்சு அவன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எதுக்கு தேவையே இல்லையே. எனக்கு கூட்டணி இல்ல, திமுக வேண்டாம், இந்த தடவை தாவே காணிக்கிறோம்னு சொல்லிட்டு அழகா வந்துடலாமே. திரும்ப ஆதரவு கருத்து, நான் போயிருவேன், எனக்கு சீட்டு ஜாஸ்தி, இந்த பூச்சாண்டி வேலை எதுக்கு? அதுதான் சொல்றேங்க. அப்ப தாவேக்கா வச்சுதான் இங்க வந்து சீட்டு பேர பேசுறாங்க. இங்க படியில அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க செகண்ட் ஆப்ஷன் வந்து அங்கதான் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ திமுக என்ன காங்கிரஸ் விடவும் முடியாது, ஐயோ விட்டோம்னா நமக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சரி மேபி ஏதாவது வரலாமே, அப்ப நமக்கு லாபம் தானேன்ற மாதிரி காங்கிரஸ் நினைக்குது. அதுதான் உண்மை. அதுதான் நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் வெளியே வராதுன்னு எடுத்துக்கலாமா சார்? சும்மா அவங்க பூச்சாண்டி தான் காட்டுறாங்க, ஆனா வராதுன்னு எடுத்துக்கலாம். இப்ப சீட்டு ஜாஸ்தி கொடுக்கலாம் வருவாங்க. சீட்டு வந்து தொகுதி பங்கீடு வந்து ஜாஸ்தி அதிகமாக கொடுக்கவில்லை என்றால் காங்கிரஸ் வெளிவருவதற்கு தயாராக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த கலக்குரல்லாம் எங்கிருந்து வருதுங்கிறத நான் மறுபடியும் சொல்றேன். திரு ராகுல் காந்தி அவர்களின் இது வந்து நெருங்கிய சகாக்கள் தான் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, ராஜ்யசபா சீட்டு எல்லாம் கேட்கிறவங்க எல்லாம் யாருன்னா திரு ராகுல் காந்தி அவர்களோட நெருங்கிய கருத்து தான். அப்படிதான் எடுத்துக்கணும். இப்ப பிரவீன் சக்கரவர்த்தியார் அவரோட ஆலோசகராக இருக்கார், மிக நெருங்கிய நண்பர். மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வந்து ராகுல் காந்திக்கு மிக மிக நெருங்கிய நண்பர். திருமதி ஜோதிமணி அவர்களும் அப்படிதான். இவங்க தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி அவங்க உட்கட்சி பூசலையும் பேசுறாங்க இல்லையா? ஒரு சிலர் சுயலாபத்துக்காக கட்சியை வந்து அடகு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அளவுக்குலாம் அவங்க பேசிட்டு இருக்காங்களா இல்லையா? மாணிக்கம் தாக்கூர் ரொம்ப கடுமையான இதெல்லாம் சொன்னார்ல. ஏன்னா அவர் ஒரு இது சொல்லவும் உடனே கூட்டணி கட்சியெல்லாம் விட்டு, திமுகவோட வேலையை தான் கூட்டணி கட்சியெல்லாம் விட்டு மாணிக்கம் தாக்கூர் தூக்குறாங்க. கூட்டணி தர்மனா என்னன்னு நீங்க முதல் தெரிஞ்சுக்காங்க. நான் அங்க பேசுறேன், நீங்க யாரு என்கிட்ட பேசுறதுக்கு, என்னை வந்து இது பண்றதுக்கு நீங்கள் யார் அப்படிங்கிறத வந்து மாணிக்கம் தாக்கூர் மிக கடுமையாகவே சொல்லியிருந்தாரு. மற்ற கூட்டணி கட்சியெல்லாம் கூட்டணி தர்மனா அதோட இருந்துக்காங்க, என்னை பேசுறதுக்கு நீங்க யாரு அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் பேசியிருந்தாரு.
ஸோ அங்க ஒரு பெரிய சலசலப்பு திமுக கூட்டணியில் தான் உருவாகி கொண்டு இருக்கிறது தான் உண்மை. இப்ப காங்கிரஸ்லயுமே பிரச்சனை வருது சார். ப. சிதம்பரம் வந்து நீங்க ஒருவேளை தாவேக்காக்கு போற மாதிரி இருந்ததுன்னா நான் தனி கட்சி ஆரம்பிப்பேன்ற ஒரு மிரட்டல் அவர் விடுறாரு சார். இல்ல ஃபினான்ஸ் மினிஸ்டர் இழக்கிறதுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தயாரா இருக்குமா? அவர் ஏற்கனவே போனவர் தானுங்க. மூப்பனாரோட போய் அப்புறம் மூப்பனார்ட்டு இருந்து தனியா போய் என்னமோ காங்கிரஸ் ஜனநாயக பேரவைன்னு சொல்லிட்டு இது பண்ணவர் தானே அவர். அதெல்லாம் பார்க்க முடியாதுங்க. காங்கிரஸ்ல அதான் சொல்றேனே, இருவேறு கருத்துக்கள் இருக்காங்க. ஆனா பெரும்பான்மையோட கருத்து வந்து பாத்தீங்கன்னா, விருப்பம் வந்து பாத்தீங்கன்னா தாவேக்காவோட போகணுங்கிறது தான் இருக்கு. புரியுதுங்களா? ஒரு சிலர் அதுதான் இவங்க ஜோதிமணி இந்த மாதிரி மாணிக்கம் தாகூர்லாம் சுயநலவாதிகளால் காங்கிரஸ் வளர்க்க முடியவில்லை, இங்க வளரவில்லைன்னு சொல்றது இந்த மாதிரி ஆட்களை தான் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்கிறதா உண்மை. புரியுதுங்களா? அது எப்படிதான் பார்க்கணும். அவர்லாம் இன்னும் இதுக்கு மேல வந்து அவர் தனி கட்சி ஆரம்பிப்பாரா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. பொதுவா காங்கிரஸுடைய வாக்குகள் அப்படின்னா சிறுபான்மை சமூகம் அப்படின்னா பட்டியல் சமூகத்தினுடைய வாக்குகள் காங்கிரஸ்க்கு பலமா இருக்கு. அது திமுக கூட்டணிங்கிறப்போ ஆப்வியஸ்லி அதோட ஜெல்லாயிடுது. இப்ப தாவேக்கான்னு ஒண்ணு வந்ததுனால இந்த பட்டியல் சமூக வாக்குகளும் சிறுபான்மை வாக்குகளுமே கணிசமான அளவுல விஜய் அவர்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது கிரவுண்ட் கிளியரன்ஸ் பக்காவா தெரியுது. இப்போ அந்த மாதிரி நேரத்துல காங்கிரஸும் இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னா ஒருவேளை திமுக முடிவுகள் எந்த மாதிரி எடுக்கும் அப்படின்ற ஒரு அனுமானத்தை வச்சா என்ன நடக்கும்? தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி அமைஞ்சிச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு பெரிய இழப்பா இருக்கும்? எங்க ஏற்கனவே வந்து நான் கூறியது போல திமுக கூட்டணி இதே கூட்டணி தொடர்ந்தால் கூட 2026 பொதுத் தேர்தலில் வந்து ஆட்சி கட்டிலிருந்து தூக்கி எறியப்படுவது உறுதி. அது இன்னும் போச்சுன்னா இன்னும் மோசமான ஒரு தோல்வியை தழுவுவார்கள் அப்படிங்கிறத சொல்றேன் நான் வந்து. விஜயை ஓவர் கம் பண்ற அளவுக்கான ஸ்ட்ரென்த் டிஎம்கேக்கு இல்ல. அந்த பட்டியல் சமூக மக்களையும் இன்னும் சிறுபான்மை மக்களுக்கான அந்த மாதிரியான ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்ல வரீங்களா டிஎம்கேல? இல்லைங்க, நான் திமுக வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கூட்டணி அப்படி வச்சுதான் இது வரைக்கும் ஏமாத்திட்டு இந்த மாதிரி வந்து சிறு சிறு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர தனி பலம்ங்கிறது திமுகவுக்கு கிடையாது. கூட்டணி பலம் மட்டும்தான். தனியாக நிற்பதற்கு அஞ்சுகிற இதுதான் வந்து அவங்க 234 தொழில் தனியா நிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து தைரியம் கிடையாது திமுகவுக்கு வந்து. ஸோ கூட்டணி கட்சிகளை ஒட்டி தான் அவர்களோட இது இருக்கு. சார் இப்போ எல்லாம் இன்னொரு காம்ப்ரமைஸ் சொல்லலாம் சார். சீட் அதே வாங்கிக்கிங்க, மற்றபடி ஸ்வீட் பாக்ஸ் வேணா கொஞ்சம் நிறைய வாங்கிக்கிங்க, டபுளா கூட வாங்கி அப்படின்னு அந்த மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் போனா காங்கிரஸ் அதுக்கு மேபி இசைவு தெரிவிக்கலாம் இல்லையா? அதுதான் நான் மறுபடியும் நான் என்ன சொல்றேன்னா, இவங்க இந்த காங்கிரஸ் இங்கே இருந்தால் கூட இந்த ஆட்சி அகற்றப்படுவது உறுதிங்க. அதனால வந்து அவங்க சீட்டு கூட கொடுக்கட்டும், இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கட்டும், எந்த பாக்ஸ் வேணாலும் கொடுக்கட்டும், புரியுதுங்களா? ஆனா எத்தனை பிரயச்சித்தம் செய்தாலும் அவர்கள் வந்து இந்த ஆட்சி வந்து தூக்கி எறியப்படுவது உறுதிங்கிறதா சொல்றேன். காங்கிரஸ் போறதுனால வீக்கா இருக்கிற நான் என்ன சொல்றேன்னா, இந்த கூட்டணி அப்படியே தொடர்ந்தால் கூட, திராவிட முன்னேற்றங்களுக்கு அத்தனை கட்சியும் கூட்டணி தொடர்ந்தால் கூட இந்த ஆட்சி தூக்கி எறியப்படுமோ அப்படிங்கிறதா மக்கள் எண்ணமாக இருக்கிறது. மிக நன்றி சார். பல்வேறு கருத்துக்கள். எங்களை மீண்டும் சந்திப்போம். மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி.